ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு புவனாஸ் கைவனம். இன்னைக்கு வந்து சமையல் வீடியோ இல்லை, ஆனால் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு வீடியோ இது. இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நிறைய வந்து வெளியில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய சாமான்கள் எப்படின்னா, இந்த மிளகா பொடி, சாம்பார் பொடி, அதுக்கப்புறம் கடல மாவு, அரிசி மாவு எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி இல்லாமல் மேக்ஸிமம் நம்மளால் முடியறத நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ரெடிமேடு மாவு அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு அது வந்து நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. முடிஞ்சவங்க அட்லீஸ்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாவு அரைச்சி பழகுங்க. மெயினாக வந்து நமக்கு சாம்பார் பொடி கண்டிப்பாக நம்ம வீட்டில் அரைச்சிக்கணும். அது மாதிரி வந்து இப்போ நம்ம வந்து இந்த பொடியை அரைச்சிருக்கேன், அதாவது நம்ம பிளெயின் சில்லி பவுடர் அப்படி சொல்கிறோம் இல்லையா, வெறும் கார மிளகா, தனி மிளகாத்தூள்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து மெயினாக அதில் நம்ம வீட்டில் அரைச்சிக்கலாம். மஞ்சளில் வந்து இப்போ நிறைய வந்து டை போடுறாங்க. அந்த கலருக்காக வந்து அட்ராக்ஷனாக இருக்கணும் கலர் அப்படிங்கிறதுனால டை நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் முடிஞ்சால் நம்ம வந்து கடையில் மஞ்சள் வாங்கி நம்ம வந்து அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் 6 மாதம் ஆனாலும் நமக்கு கெட்டு போகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி கூட கொஞ்சம் அரைச்சிங்கன்னா கூட நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி யூஸ்க்கு 1 மாதத்துக்குள்ளதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு பாக்கி வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மஞ்சப்பொடியெல்லாம் 6 மாதம் ஆனாலும் அது கெடாது. அந்த மாதிரி இந்த அரிசி மாவு, கடலை மாவு இதெல்லாம் நீங்கள் மேக்சிமம் அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போல்லாம் எதையுமே நம்ப முடியல, எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது அப்படிங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஒரு வெறும் பிளெயின் மிளகாத்தூள், சில்லி பவுடர் சொல்லுவேன், ரெட் சில்லி பவுடர், அதை வந்து நான் வீட்லேயே அரைச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர்லாம் தனி மிளகாத்தூள் அது வந்து நம்ம வீட்லேயே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கலப்படம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ரெட் சில்லி பவுடரில் கண்டிப்பாக வந்து அந்த கலர், ரெட் கலர் வந்து கொஞ்சம் கலக்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. என்ன பிராண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சேல்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால் அவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வீட்லேயே மேக்ஸிமம் நம்மளால் முடியறத நம்ம பண்ணி வச்சுக்கலாம். முடியல அப்படிங்கிறது வேறு. முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த கலப்படத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் இல்லாமல் நம்ம தனி மிளகாத்தூள் வெறும் பிளெயின் சில்லி பவுடர் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது நம்ம வீட்டில் பண்ணுற போது நமக்கு வந்து கொஞ்சம் நிறையவும் கிடைக்கும். அதே காசுக்கு நம்ம வெளியில் வாங்குற காசுக்கு வீட்டில் பண்ண நிறையவும் கிடைக்கும். அதே சமயத்தில் இப்போ கெமிக்கல்ஸ் இருக்குது, கலர் இருக்குது அப்படிங்கிறாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து மொத்தத்தில் வந்து இது 1/2 கிலோ வந்து மிளகாய் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ், இதில் வந்து ஒரு 300 கிராம் வந்து மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி, அது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா கலர் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால 100 கிராம் வந்து இந்த காஷ்மீர் ரெட் சில்லி போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குண்டு மிளகா தான் கொஞ்சம் காரம் கொடுக்கும். இதுவும் பொடியும் நிறைய காணும், அதனால வந்து குண்டு மிளகாயில் ஒரு 100 எடுத்துட்டு இருக்கேன். ஸோ 300, இது ஒரு 100, இது ஒரு 100, மொத்தம் ஒரு 500 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்ப நம்ம அப்படியே வந்து தராசில் போட்டு அளந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, நமக்கு வேணுங்கிறதுனால நம்ம இதை பண்ணுறோம். இதை வந்து நான் பண்ண நல்ல வெயிலில் காய வைக்கணும். மெயினாக கொஞ்சம் காய வச்சுட்டு மெஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். வெறும் தனி மிளகாத்தூள் அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இதை அரைச்சதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து பொடியை வந்து காமிக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்பீங்க எப்படி இதெல்லாம் அளந்துக்கிறது, நம்ம கடையில் வந்து ஒன்று வாங்கிட்டு வரோம், அது எப்படி அளக்குறதுன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மொத்தத்தில் வந்து 1/2 கிலோ வாங்கினேன் கவர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, கவர் வாங்கும்போதே அதை வந்து அப்படியே நம்ம 2 பாதியாக நம்ம பிரித்து இப்படி கையை வச்சுட்டு அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா ஈஸி. நான் இப்போ இதை போட்டுட்டேன், அதனால தான் உங்களுக்கு காமிக்க முடியல. இப்போ இந்த காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் வந்து 200 வாங்கினேன். அது என்ன பண்ணால் இந்த பாக்கெட்டு முழுசாக இருக்கும்போதே அப்படியே நீங்கள் கையை வச்சு நம்ம வந்து இப்படி பிரிச்சுக்கணும் ஒரு ஹாஃபாக. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒரு அளவுக்கு தான் நம்ம போட போகிறோம், அதனால ரொம்ப அப்படியே கேக்கு இதெல்லாம் கட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி கையை இப்படி பிடிச்சின்ட்டு நம்ம வந்து அப்படி பாதி எடுத்து அப்படி கொட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கிடச்சிடும் ஈஸியாக. ஸோ அது மாதிரி தான் நான் வந்து இந்த மிளகாயை வந்து அளந்து எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து இதை அளந்து நான் வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கேன். அதான் எனக்கு ஈஸியாக இருந்தது. சும்மா அது ஒரு டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மிளகாயை 2 நாள் காய வச்சாச்சு. நல்லா உடைச்சா ஒளியுது பாருங்க, நல்லா காஞ்சிடுது. காஞ்சதுனால எல்லாம் ஒன்றா எடுத்து. இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி இருக்குது பாருங்க இங்கே, அப்புறம் இது குண்டு மிளகா கொஞ்சம் இருக்குது. இது காஞ்சதுனால ஒன்றா எடுத்து இப்போ இதை மாவு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எவர்சிலர் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். நீங்கள் வந்து தயவு செஞ்சு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி சிலர் மாவு மிஷினில் பார்ப்பேன், ஒரு பை எடுத்துகிட்டு வந்து அந்த பிளாஸ்டிக் பையிலேயே, பாலித்தீன் பையிலேயே பிடிச்சின்னு போவாங்க மாவெல்லாம். அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. எவர்சில்வர் யூஸ் பண்ணுங்க. இது வந்து பிளாஸ்டிக்கோ அல்லது வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா சூடாக வரும். அந்த சூடு வந்து உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ இந்த மிளகாப்பொடியை அரைச்சின்னு வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா இது டப்பா ஃபுல்லாக கொடுத்துருந்தேன், பட் அரைச்சப்பம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்தது. ஸோ இதை நான் வந்து பாத்திரத்தில் போடுறேன் பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
இதுதான் நம்மளோட அருமையான வெறும் பிளெயின் சில்லி பவுடர், அதாவது வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எதுவும் போடாம அரைச்சின்னு வந்தது. நம்ம குருமாக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அதுக்காக இது பாத்தீங்கன்னா இந்த நீட்டு மிளகா, அப்புறம் குண்டு மிளகா, காஷ்மீரி மிளகா மூணையும் கலந்து நான் அரைச்சிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த மஞ்சள் இருக்கு பாருங்க, அந்த மஞ்சள் பொடி கூட நான் அரைச்சி வச்சிருக்கேன். அந்த மிளகா பொடி எடுக்கும்போது எடுக்க மறந்துட்டேன் ஆக்சுவலா. இது வந்து நான் வந்து 1/2 கிலோ வாங்கின மஞ்சள். அந்த மஞ்சளை வாங்கி நல்லா காய வச்சுட்டு இந்த மாதிரி மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துட்டேன். ஸோ இதுவும் வந்து நம்ம வந்து டெய்லி யூஸ்க்கு நம்ம பண்ணுற மஞ்சப்பொடிங்கிறதுனால இதில் வந்து கலர் சேர்க்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு வியாபாரம் ஆகணும் இல்லையா, அதனால அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இது மாதிரி அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வரும். இதை வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். நமக்கு வேணுங்கிற போது சின்ன டப்பாவில் எடுத்து மாற்றி நம்ம எடுத்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ இப்படி நான் வந்து மெஷினில் கொடுத்து இதையும் அரைச்சின்னு வந்துட்டேன். அதை மிளகா பொடி எடுக்கும்போது இதை வந்து மறந்துட்டேன் ஆக்சுவலாக, இல்லை நான் அதையும் சேர்த்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ நான் இதை பாத்திரத்தில் போடுறேன் பாருங்க, போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து நான் 1/2 கிலோ மஞ்சள் வாங்கிட்டு இதை வந்து அப்படியே அரைச்சின்னு வந்தது. இது இப்போ 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மிளகா பொடி, இந்த மஞ்சள் பொடியெல்லாம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிற போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நம்ம வெளியில் வாங்குறத வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி கலப்படம் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி மிளகா பொடி, மஞ்சள் பொடியை நீங்கள் வந்து கடையில் வாங்குறத விட்டு இந்த மாதிரி கூட அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலப்படத்துலேருந்துலாம் கொஞ்சம் தப்பிக்கலாம் லைட்டாக, அவ்வளோதான். இப்போ பார்த்த இந்த ஹோம்மேடு ரெட் சில்லி பவுடர், வீட்டிலேயே தயார் பண்ணது ரெட் சில்லி பவுடர், தனி மிளகாய்த்தூள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்க. எப்போதுமே நான் கடலை மாவு வெளியில் வாங்கவே மாட்டேன். நிறைய டிஷ் நான் பண்ணும்போதே நான் காமிச்சிருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து நான் பண்ணி தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. வீட்டிலே தான் பண்ணுவேன். இப்போ சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுவோம். அப்புறம் வாழைக்காய், உருளைக்கிழங்கு கூட அந்த மாதிரி வந்து கடலை மாவு, அரிசி மாவு போட்டு தடவிட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சமையலுக்கு கடலை மாவு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் காய வச்சு அரைச்சின்னு வந்துட்டோம் அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் இது ஒன்றுமே ஆகாது, நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கோதுமை மாவு. இப்போ நான் கோதுமை மாவுலாம் வாங்குறது இல்லை கடையில், கோதுமையாக வாங்கிட்டு நான் வந்து இதை அரைச்சிக்கிறேன் மெஷினில் கொடுத்து. இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா வேணுங்கிற போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாவுலாம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது ரொம்ப பெட்ரு. இது வந்து வரட்டு அரிசி மாவு, வெறும் அரிசி மாவு, பிளெயின் அரிசி மாவு. இது பார்த்தீங்கன்னா களைஞ்சி உணர்த்தி நான் வந்து பட்சமெல்லாம் பண்ணுறதுக்காக களைஞ்சி உணர்த்திட்டு இதை அரைச்சின்னு வந்திருக்கேன். ஸோ இது வந்து களைஞ்சி உணர்த்திட்டு அரைச்சின்னு வந்து சளிச்சியும் வச்சுட்டேன் நான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் வீட்டில் அரைச்சி பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உளுந்து மாவு, உளுத்தம் மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம இதுக்கு போடுவோம், நம்ம தேங்குடல் பண்ணுறதுக்கு உளுந்து மாவு போடுவோம். இந்த மாதிரி சீடை பண்ணும்போது வெள்ளை சீடை, உப்பு சீடை எல்லாத்துக்கும் வந்து உளுந்து மாவு போடணும். இந்த உளுந்து கூட இந்த மாதிரி நம்ம வந்து வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி சளிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வேணுங்கிற போது இந்த அரிசி மாவும் இந்த உளுந்து மாவும் போட்டு தேங்குடல் வந்து சின்ன குழந்தைங்க இருந்தால் நம்மளே வீட்டில் பண்ணி கொடுத்துடலாம். அடிக்கடி வெளியில் வாங்காமல் நம்ம வீட்டில் வந்து சும்மா கொஞ்சமாக போட்டு 1 டம்ளர் 1 அழகு அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் வந்து அப்பப்போ ஒரு கொஞ்சம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிடலாம். ஸோ இப்போ பாருங்க, கோதுமை மாவு, கடலை மாவு, இது வரட்டரிசி மாவு, உளுந்து மாவு, இது பார்த்தீங்கன்னா களைஞ்சி உணர்த்தின அரிசி மாவு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க இல்லையா, சாம்பார் பொடி, தனி மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு, கடலை மாவு, நான் வந்து பட்சணம் பண்ணுறதுக்காக களைஞ்சி உணர்த்தின மாவு. இது எனக்கு தீபாவளிக்கு அந்த மாதிரி பண்ணலாம். இந்த கோகுலாஷ்டம் தீபாவளியும் போது பட்சணம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. சட்டுன்னு கொஞ்சம் காற்றோடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இப்போ தான் என் வீடியோ முதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் தட்டி விட்ருங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வந்துடும். இப்போ பார்த்த எந்த முக்கியமான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பழகுங்க, ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.